காய்ஸ் அனைவருக்கும் இனிய தை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். காலையில நல்லா அசந்து தூங்கி இருக்க டயத்துல எண்ணெயை பிடிச்சி வம்படியா ஊசிப்பி எந்த குளிக்க சொன்னாங்க. டயத்தை பார்த்தா 5:50 தான் ஆயிக்கிருந்துச்சு. அப்பதான் பொங்கலுக்கான எல்லா ஐட்டம் ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு நினைச்சேன். பட் பொங்கலே அங்கே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டாங்க எங்க அம்மா அப்பாவும். எப்போ எங்க வீட்டுல வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் ரெண்டும் தான் சேர்ந்து வைப்பாங்க. ஏன்னா அதான் ட்ரெடிஷனல் இல்லையா, அதனால அதை அப்படியே எங்க வீட்டுல ஃபாலோ பண்ணுவாங்க. கூடவே இந்த பூசணிக்காவையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வைப்பாங்க. ஏன்னா அதுவும் ட்ரெடிஷனல் தான். அது கூடவே கொஞ்சம் சுடுதண்ணி வைப்பாங்க. இது ட்ரெடிஷனல் இல்ல, இது நான் காலையில குளிக்கிறதுக்காக வச்சது. சரி அப்படியே கொஞ்சம் போய் வாசலை பார்த்தா வாசல் எங்க வீட்டுல கோலத்துல கரும்பு மட்டும் தான் இருக்கு, பொங்கலை காணா. அப்படியே துண்டு எடுத்து நான் குளிச்சுட்டேன். பொங்கலுக்கு எடுத்து ட்ரெஸ்ஸை போடலாம்னு நினைச்சேன். நம்ம எப்படியும் சாமி கும்பிட்டு மறுபடியும் தூங்க தான் போறோம். அப்ப எதுக்கு இப்ப போட்டுக்கிட்டுன்னு சொல்லிட்டு இப்ப போடல. என்னன்னா அப்புறம் எல்லா பூஜை சாமானையும் ரெடி பண்ணி வச்சு எல்லாத்தையும் படையல் போட்டு வச்சுட்டு எங்க அம்மா என்னை கூப்பிட்டாங்க சாமி கும்பிடுறதுக்கு. சரி நம்ம சும்மா இருக்கிறத அதை ஒரு வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துக்கிருந்தேன். ரெகுலரா எங்க வீட்டுல கரும்பு வந்து ஒரு கட்டு வாங்குவாங்க. பட் இப்ப சாப்பிட்றதுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனால ஒரு 4 கரும்பு சும்மா ஒரு சாஸ்திரத்துக்கு மட்டும் வாங்கினாங்க. சாஸ்திரம் வாயில வர மாட்டேது. இதுவும் வாசல்ல கட்டி வைப்பாங்க. இந்த லைன்ல எங்க வீட்டுல மட்டும்தான் அது கட்டி இருக்கு. தென் ஃபைனலா எல்லா பூஜை சாமானையும் ரெடி பண்ணி வச்சுட்டு எங்க அம்மா என்ன சாமி கும்பிட கூப்பிட்டாங்க. நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நம்மளை நம்பி கூப்பிடுறவங்களுக்காக நம்பி கும்பிடுறோம். தேசிய கொடி மாதிரி 3 கலர் சந்தன குங்குமம் விபூதி 3 நெத்தியில் அடிச்சு விட்டாங்க எங்க அம்மா. அப்புறம் அந்த பனங்கிழங்கு இதெல்லாம் பார்த்து வருஷ கணக்காச்சு. இந்த பொங்கல் டயத்துல மட்டும்தான் பார்ப்போம். கடைசியா பொங்கலை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். பயங்கரமா இருந்துச்சு பொங்கல். சாப்பிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டேன்.